2025 ஆண்டு 12 ராசிக்குமான தமிழ் புத்தாண்டு வந்துட்டுது. 2025 ஆண்டு 12 ராசிக்கும் மேசம் துறக்கம் மீனம் வரைக்கும் என்ன பலன் என்பதை இந்த வீடியோவை சுருக்கமாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் வீடியோல இருக்கு, கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓலோட கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இது வசிரஜி கைதேஞ்சோதுடன் சேனல். இதுல முழுமையாக விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாகவும் பலன் போட்டுக்கிறேன். 2025 ஆண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நியூ இயர் பலனும் போட்டுக்கிறேன். இப்ப புத்தாண்டு பலனும் பார்க்கலாம். குரு சனி பேச்சு பலனும் போட்டிருக்கப்படுகின்றது. மேசராசி என்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள், கடின உழைப்பு, குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். இது ஷார்ட் வீடியோ, சுருக்கமாகத்தான் சொல்லப்படும். விரிவாக பாருங்கள். எனது சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கின்றது. ரிஷபராசி என்பர்களே, கலவையான பலன்கள், பொருளாதார முன்னேற்றம், தொழில் தடைகள் ஏற்படும். மிதுன ராசி என்பர்களே, சாதகமான ஆண்டு, தொழில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார லாபம் ஏற்படும். தமிழ் புத்தாண்டு 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் பிறக்க போகின்றது. கடகம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இருந்து அடுத்த 2026 ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரைக்கும் என்ன பலன்கள் என்பதை 12 ராசிக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வருங்கள். அனைவரும் ஆதரவுக்கும் எனது நன்றிகள். கடகராசி என்பர்களே, சவால்கள், தொழில் தடைகள், பொருளாதார இழப்புகள். சிம்மராசி என்பர்களே, சாதகமான பலன்கள், தொழில் முன்னேற்றம், பொருளாதார லாபம். கன்னிராசி என்பர்களே, கலவையான பலன்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். துலாம் ராசி என்பவர்களே, சாதகமான பலன்கள், தொழிலில் முன்னேற்றம், கல்வியில் சிறப்பு. விருச்சிக ராசி என்பவர்களே, சவால்கள், தொழில் தடை, பொருளாதார இழப்புகள் ஏற்படும். விரிவாக பார்க்கின்ற பிளேலிஸ்ட்ல நான் தமிழ் புத்தாண்டு பலன் போடுவேன் பாருங்கள். ஏற்கனவே நியூ இயர் பலன் போட்டுக்கிறேன். குரு சனி பேச்சு பலன், ராசிகளின் வாழ்க்கை ரகசிய, நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இது கைரேகை சம்பந்தம் அனைத்து உங்கள் ஜாதகத்தை எப்படி வச்சு சொல்லுவோம் அதை போல கைரேகை வச்சு சொல்லி இருக்கிறேன். அடுத்தது தனுசு ராசி என்பவர்களே, சாதகமான பலன்கள், தொழிலில் முன்னேற்றம், பொருளாதார லாபம் ஏற்படும். அடுத்தது மகர ராசி என்பவர்களுக்கு கலவையான பலன்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு குரு பெரிதாக சரியில்லை. சனி 7 சனி மார்ச் மாதம் 29 முடிவடைகின்றது. கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு